இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மடானி பொருளாதார கட்டமைப்பில் அடைய விரும்பும் அம்சத்தில் மடானி வரவு செலவு திட்டம் கவனம் செலுத்தும். மடானி பொருளாதார கட்டமைப்பில் அடைய விரும்பும் அம்சத்தில் 2025ஆம் ஆண்டு மடானி வரவு செலவு திட்டம் தொடர்ந்து கவனம் செலுத்தும். அதன் பொருட்டு நாடு மேலும் அதிகமான செல்வத்தை அடைய உச்ச வரம்பை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை, அதாவது பொருளாதார மறுசீரமைப்பு முயற்சிகளை அரசாங்கம் தீவிரப்படுத்தும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்த இலக்கை அடைவதற்கான உச்ச வரம்பை அதிகரிப்பதை தவிர்த்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அடிப்படை அம்சத்தை மேம்படுத்துவது முதன்மை சவாலாக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று புத்ரஜயாவில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் தொடர்பான சந்திப்பு கூட்டத்தில் உரையாற்றும் போது அன்வார் அவ்வாறு தெரிவித்தார். மனிதவள அமைச்சின் கட்டிடத்திற்கு SPRM அதிகாரிகள் வருகை. நேற்று புத்ரஜயாவில் உள்ள மனிதவள அமைச்சின் கட்டிடத்திற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM இன் 4 அதிகாரிகள் வருகை புரிந்திருந்தனர். HRD கார்ப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டு நிறுவன விவகாரம் தொடர்பான விசாரணை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பெறுவதற்காக அந்த அதிகாரிகள் குழு நேற்று காலை மணி 11:20க்கு அங்கு வருகை புரிந்தது தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் கண்காணிப்பு மற்றும் அமலாக்க பிரிவு இருக்கும் 7வது மாடிக்கு அதிகாரிகள் குழு சென்றது ஊடகங்கள் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. 1 மணி நேரத்திற்கு பிறகு அந்த 4 அதிகாரிகளும் HRD கார்ப் வழக்கு தொடர்பானது என்று நம்பப்படும் சில ஆவணங்களை பெற்றுக்கொண்டு கட்டிடத்திலிருந்து வெளியே வருவதை காண முடிந்தது. அதிகாரிகளில் ஒருவர் ஆவணங்களை பெறும் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்றும் மதியம் மீண்டும் வரவிருப்பதாகவும் கட்டிடத்திலிருந்து வெளியேறும் போது தெரிவித்தார். தீவிரவாதம் பரவுவதை தடுக்க போலீஸ் தொடர் நடவடிக்கை எடுக்கும். ஜொஹூரில் உள்ள உளுதிராம் போலீஸ் நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நாட்டில் தீவிரவாதம் பரவுவதை தடுக்க போலீஸ் தொடர்ந்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும். தீவிரவாத சிந்தனைகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதோடு நாட்டில் உள்ள மக்களிடையே பிற தரப்பினரை நம்ப மறுக்கும் செயல் மிகவும் ஆபத்தானது என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மலேசியாவில் பயங்கரவாத குழுக்களிடையே ஏற்படும் புதிய வடிவிலான பயங்கரவாத அச்சுறுத்தலை முறியடிப்பதில் அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து ஜெர்லோன் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அப்துல் கானி அகமத் எழுப்பிய கூடுதல் கேள்விக்கு சைஃபுடின் நசுதியோன் அவ்வாறு பதிலளித்தார். உளுதிராம் போலீஸ் நிலையத்தில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து எடுக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இரவு 10 மணிக்கு பிறகு போலீஸ் நிலையத்தின் நுழைவாயிலை மூட வேண்டும் என்ற உத்தரவும் அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். முஹிதீனின் வழக்கை ஆகஸ்ட் 20 விசாரிக்க உத்தரவு. 23 கோடியே 25 லட்சம் ரிங்கிட் நிதியை உட்படுத்திய தாம் எதிர்நோக்கி இருக்கும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான 4 குற்றச்சாட்டுகளை மீண்டும் நிலைநிறுத்திய முந்தைய நீதிபதி குழுவின் முடிவை மறு ஆய்வு செய்யுமாறு முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் செய்திருந்த விண்ணப்பத்தை ஆகஸ்ட் 20ஆம் தேதி விசாரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. முஹிதீனின் தலைமை வழக்கறிஞரான டத்தோ ஹிஷாம் தேபோ தெக் உட்பட அரசு தரப்பு துணை வழக்கறிஞர்களான டத்தோ வான் ஷஹருடின் வான் லாடேன் மற்றும் டத்தோ முகமது துசுகி முக்தார் ஆகியோரின் வாதங்களை செவிமடுத்த பின்னர் நீதிபதி டத்தோ அசிசா நவாவி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட குழு அத்தேதியை நிர்ணயித்தது. டத்தோ சே முகமது ருசிமா கசாலி, டத்தோ அகமது சைடி இப்ராஹிம், டத்தோ அஸ்மான் அப்துல்லா மற்றும் டத்தோ அசஹாரி கமால் ரம்லி ஆகியோரே இதர 4 நீதிபதிகள் ஆவர். இவ்வழக்கு மிக தீவிர விவகாரத்தை உட்படுத்தி இருப்பதால் இதன் விசாரணைக்கு இன்னும் கூடுதல் நேரம் தேவைப்படுவதாக நீதிபதி அசிசா தெரிவித்தார். முன்னதாக 77 வயதுடைய தான் ஸ்ரீ முஹிதீன் மீது சுமத்தப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. பள்ளத்தாக்கில் தவறி விழுந்த பெண் மீட்கப்பட்டார். திங்கட்கிழமை பேராக் கொர்பு மலையில் இருந்து இறங்கும் போது 10 மீட்டர் ஆழமான பள்ளத்தாக்கில் தவறி விழுந்து காயமடைந்த பெண் நேற்று அதிகாலை மீட்கப்பட்டார். 35 வயதான அப்பெண் பின்னிரவு மணி 1:30க்கு பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரப்பட்டதாக பேராக் மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை JBPM இன் நடவடிக்கை பிரிவு உதவி இயக்குனர் சப்ரோட்சி நூர் அகமத் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அதன் பின்னர் அப்பெண் சிகிச்சைக்காக சுகாதார அமைச்சர் தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டார். மாலை மணி 3:29க்கு இச்சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததாகவும் தம்பூன் தீயணைப்பு நிலையத்தில் தேடல் மற்றும் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் சப்ரோட்சினோர் கூறினார்.
ஜூலை 6ஆம் தேதி தொடங்கி 34 பேருடன் கோர்பு மற்றும் காயோங் மலைகளை ஏறும் நடவடிக்கையில் அப்பெண் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பல்வேறு சமூக பிரச்சினைகள் காரணமாக தற்கொலை சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 1555 என்ற மனநல உதவிக்கான சேவை எண் அல்லது டலியான் ஹீல் 2022 முதல் இந்த ஆண்டு ஜூன் வரை தற்கொலை தொடர்பில் 48,000க்கும் மேற்பட்ட அழைப்புகளை பெற்றுள்ளது. 2022ஆம் ஆண்டு பதிவான 981 தற்கொலை சம்பவங்களுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு அதன் எண்ணிக்கை அதிகரித்து 1087ஆக பதிவாகி இருப்பதாக துணை பிரதமரும் தேசிய சமூக மன்றத்தின் தலைவருமான டாக்டர் அகமது சாஹிப் ஹமீதி தெரிவித்தார். நேற்று நாடாளுமன்ற கட்டிடத்தில் தேசிய சமூக மன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். அன்வாரை சந்தித்தார் ரஹ்மான். உள்நாட்டு கலைஞர்கள், இசையமைப்பாளர் ரஹ்மான் போன்ற கலைஞர்களுடன் ஒத்துழைப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை ஜூலை 27ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இசை நிகழ்ச்சி ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நேற்று காலை நாடாளுமன்ற கட்டிடத்தில் உள்ள பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அலுவலகத்தில் ரஹ்மான் அவரை சந்தித்தார். இச்சந்திப்பில் கலந்து கொண்ட தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணனும் அத்தகவல்களை தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 40 நிமிடம் நடைபெற்ற இச்சந்திப்பில் ரஹ்மான் தமது இசைத்துறை அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொண்டார். மனிதநேயம் மற்றும் இசைத்துறையில் செயற்கை நுண்ணறிவு யின் பங்களிப்பு அதிகரித்து வருவது போன்றவை குறித்தும் ரஹ்மான் தங்களுடன் அளவலாவியதாக டாக்டர் ரமணன் தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் 27ஆம் தேதி கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் அரங்கில் நடைபெறவிருக்கும் தமது இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ரஹ்மான் அழைப்பு விடுத்துள்ளார். இசையின் மூலமான ரஹ்மானின் மனிதநேய குணம், கலை மற்றும் அமைதி ஆகியவை பிரதமரை பெரிதும் கவர்ந்தன.